ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம வந்து கிளாஸ் 7th வந்து ஜியாகிரஃபி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். டேர்ம் 1ல் யூனிட் 1 and 2 வந்து பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து யூனிட் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் கொடுத்துருக்குறாங்க. மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியாகிரஃபியை வந்து மேஜராக ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னும், இன்னொன்று ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? பிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்ம உலகத்தில் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ், மலைத்தொடர்கள், ஆறுகள், அதே மாதிரி என்னென்ன சமவெளிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, லேண்ட் ஃபார்ம்ஸ், இதை பற்றிலாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இதையெல்லாம் பற்றி படிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். பிசிக்கல் ஜியாகிரஃபி. ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னா மானுட புவியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மானுட புவியியல்ல நம்ம வந்துட்டு மக்கள் தொகையை பற்றி மக்கள் தொகை அடர்த்தி, ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது வந்துட்டு ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ அது வந்து பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ அதில் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போக போக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கண்டென்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேசஸ், இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனங்கள் அப்படின்றது பார்க்கும்போது சிமிலராக ஒரு பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ உயிரியல் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறாரா, குள்ளமாக இருக்கிறாரா, அவர் வந்துட்டு அவருடைய கலர் என்ன, ஸ்கின் கலர் என்ன, அவருடைய ஐஸ் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய ஐஸுடைய ஷேப் எப்படி இருக்குது, ஐஸனுடைய கலர், ஸோ கண்ணுடைய கலர் எப்படி இருக்குது, ப்ரௌனா இருக்கா, ப்ளூவா இருக்கா, பிளாக்கா இருக்குதா, அந்த ஹேர்னுடைய கலர் எப்படி இருக்குது, ஸோ ஒரு நபருடைய ஹேர்னுடைய கலர் எப்படி இருக்குது, ஸோ அந்த டெக்ஸ்டர் இல்லைன்னா அதனுடைய ஷேப், ஸோ அது என்ன மாதிரி டெக்ஸ்டர்ல இருக்கு, சுருட்ட முடியா இருக்குதா, இல்லை ரொம்ப சாஃப்டா சில்கியா இருக்குதா. ஸோ இந்த மாதிரியான பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி சில குரூப்ஸை வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இவங்க இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் இவங்க இந்த ரேஸை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு 4 ரேசஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதில் வந்து காக்கசாய்ட், நீக்ரோய்ட், மோங்கலாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ரேசஸ் வந்து இருக்குது. 4 இனங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. காக்கசாய்ட் அப்படின்னா யூரோப்பியன் ஆரிஜின், ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஆரிஜின் ஆனவங்க. இவங்களுடைய அந்த தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின், ஸோ இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபேரான கலராக இருக்குது. ஓகே, அது மாதிரி டார்க் ப்ரௌன் ஐஸ், ஸோ கண் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் பெருசாக தெரில, நீங்கள் உங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா பாருங்க. சரிங்களா? ஸோ டார்க் ப்ரௌன் ஐஸ், வேவி ஹேர்னா ஒரு மாதிரி அலையா இருக்கிற மாதிரி, அது மாதிரி நோஸ் வந்து ஒல்லியா நேரோவா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய தன்மைகளாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காக்கசாய்டு எப்படி இருப்பாங்க, அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அது மாதிரி நீக்ரோய்டு, ஸோ நீக்ரோனா உங்களுக்கு சொன்னோன்னே தெரிஞ்சிடும். அவங்க வந்து டார்க் ஐஸ், டார்க் ஸ்கின், பிளாக் ஸ்கின்னு, பிளாக் உள்ளி ஹேர்னா சுருட்ட முடியா இருக்கிறது, ஒயிட் நோஸ், ஸோ மூக்கு பெருசா, லாங் ஹெட் வந்து ரொம்ப நீளமா இருக்கிறது, அது மாதிரி லிப்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்து வந்தாங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மோங்கலாய்டு அப்படின்றது வந்துட்டு ஏஷியன் அமெரிக்கன், ஸோ அமெரிக்கன் ரேஸை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கின் கலர் லைட் எல்லோல இருந்து ப்ரௌன் வரைக்கும் அப்படி வேரி ஆகும். ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஃபேஸ் வந்து ஃபிளாட் ஃபேஸா வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹெட் வந்து இந்த மாதிரி ப்ராடா இருக்குதுன்றாங்க. நோஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஏஷியா அண்ட் ஆர்டிக் ரீஜன், இந்த ரீஜன்ல வந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரலாய்ட், ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. ஸோ இவங்களுடைய நோஸ் வந்து ஒய்டரா இருக்கும்ன்றாங்க. ஹேர் வந்து கர்லி ஹேரா டார்க்கா இருக்கும், டார்க் ஸ்கின்னா இருக்கும். அது மாதிரி அவங்க ஹைட் வந்து ரொம்ப ஷார்ட்டா குட்டையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 4 ரேசஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த 4 ரேசஸ் பார்த்தினா அந்த 4 ரேசஸ் எப்படி பிரிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ரேஸனுடைய பயாலஜிக்கல் கேரக்டர் என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக்கா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்
இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசஸ்ன்னு பார்க்கும்போது இந்த திராவிடியன், இண்டோ ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இண்டஸ் வேலி, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரீஜன்ல தான் வந்து திராவிடியன்ஸ் வந்து இருந்தாங்க, திராவிட மக்கள் இந்த ரீஜன்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எப்போ இண்டோ ஆரியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்தாங்களோ இந்த திராவிடியன்ஸை சவுத் இந்தியாவுக்கு வந்து விரட்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கண்டென்ட்ல. சரிங்களா. ஸோ அப்போ இங்கே திராவிடியன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சவுத் இந்தியாவில் வந்து இடம் பெயர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஸோ இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சவுத் இந்தியாவில் முக்கியமான ரூலர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜன் வரும்போது, ரிலீஜன் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து, ஸோ அவங்களுடைய ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப்பை பேஸ் பண்ணி அந்த ரிலீஜன் வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ நிறைய மதங்களை வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. சரிங்களா. இது ரிலீஜியன். ஸோ இந்த ரிலீஜியன் வந்து எந்தெந்த ரிலீஜன் எந்தெந்த பிளேஸ் வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இந்த டேபிள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். ஸோ எதனால இவ்வளோ ஸ்பீடாக சொல்றேன்னா இது அவ்வளோ முக்கியம் இல்லை. சரியா. ஸோ இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரேசஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றது இந்த கதைகள்லாம் நீங்க ஹிஸ்டரியில இந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பீங்க. சரிங்களா. ஸோ யூனிட் 8ல இந்த மாதிரிலாம் வந்து, அதாவது பழைய யூனிட் 8, சரியா, முன்னாடி யூனிட் 8ன்னு சொல்லும் இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்து பெருசா படிப்பீங்க. மற்றதெல்லாம் பெருசா தேவைப்படாது, அதனால ஃபாஸ்டா ஸ்கிப் பண்றேன். சரியா. லாங்குவேஜ் அப்படின்றது மொழி. ஸோ அந்த லாங்குவேஜ்ன்றது இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு மீடியம் மூலியமா நான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மீடியம் வந்து ஒரு லாங்குவேஜா வந்து இருக்குது. ஸோ அது எந்த மொழியில நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஸோ அதை வந்து மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதுல கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது ஷெட்யூல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8th ஷெட்யூல் அதை பத்தி வந்து சொல்லுவோம். ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ்னா என்ன, அந்த மாதிரி லாங்குவேஜ் பத்தி நீங்க பாலிட்டியில கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிலேட் பண்ணிக்கணும். சரியா. ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியான்னு வரும்போது நீங்க கான்ஸ்டியூஷன் கூட லிங்க் பண்ணிக்கணும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதனுடைய டேட் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது இந்த சாப்டர் ரிலேட்டடானது. ஸோ ரிலீஜன் பேஸ் பண்ணி, கல்ச்சர் பேஸ் பண்ணி, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி என்ன முக்கியமான ஈவெண்ட், அந்த டேட் என்ன, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. நெக்ஸ்ட் ஸோ இங்கேருந்து தான் முக்கியமான டாபிக் ஆரம்பிக்குது, செட்டில்மெண்ட் அப்படின்றது. ஸோ செட்டில்மெண்ட் அப்படின்றது குடிபெயர்றது இல்லை குடி இருக்கிறது. ஸோ ஒரு இடத்துல இப்போ முன்னாடிலாம் மனிதர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, என்ன கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதாவது வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி என்ன மிருகம் கிடைக்குதோ அதை வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது இல்லை உணவுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேதர் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து சேகரிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அப்புறம் வந்து என்னாச்சு, ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்ல இருந்து என்னாச்சு அப்படின்னா செட்டில்டு அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ செட்டில்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி இருந்து, இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு அப்படி மூவ் போய்கிட்டே இருப்பாங்க, வேட்டையாட அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஒரு குடியிருக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து இருக்காது. பட் இந்த செட்டில்டு அக்ரிகல்ச்சர்னு வரப்போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல ப்ராப்பரா ஒரு வீடுன்ற மாதிரி செட் பண்ணி அந்த வீட்டுல தங்கி இருந்துட்டு அவங்க ஒரு நிலத்துல வந்து என்ன பண்றாங்க, இப்போ காட்டு பகுதியாக தானே இருக்கும். ஸோ அந்த காட்டை அழிச்சிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, வயல் இது பண்றாங்க, ஸோ விளைச்சல் பண்றாங்க. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுல இருந்து வரக்கூடியதை வந்து எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து செட்டில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி தங்கி இருந்து பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒன்னொன்னா வந்து டெவலப் ஆகி நம்ம இப்போ 2025 வந்து நிக்கிறோம். சரிங்களா. ஸோ அப்போ இந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் அந்த செட்டில்மெண்ட்ஸ் பத்தி படிக்கிறது. ஸோ இதுல வந்து அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுல கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸை பொறுத்து.
ரிசோர்சஸ் அப்படின்னா இப்போ வாட்டர் சப்ளை, அங்கே தண்ணி நல்லா கிடைக்குமா? இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா தண்ணி நிறைய வேணும். அதே மாதிரி அந்த மண் வளம் எப்படிப்பட்டது, நல்ல வந்து வளமான மண்ணா இருக்குதா, ஃபர்டைல் சாயிலா வந்து இருக்குதா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து வீடு கட்டணும், பில்டிங் கட்டணும் அப்படின்னா அங்கே பில்டிங் மெட்டீரியல் எனக்கு வந்து கிடைக்குமா? இப்போ மரத்தால செஞ்சிருந்துருப்பாங்க, அது மாதிரி குடிசை வீடு தான் போட்டிருப்பாங்க. அப்போ குடிசைக்கு தேவையான அந்த இலையெல்லாம் வந்து கிடைக்கணும்னா அங்க இருக்கிற மரங்கள் எனக்கு வந்து ரிசோர்சஸா கிடைக்குமா? அது மாதிரி எரிபொருள் எனக்கு வேணும். ஸோ அப்போ எரிபொருள்ன்ற போது இந்த வுட்டு, ஸோ மரம், இதெல்லாம் வந்து எரிபொருளா எனக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எங்க ஈஸியா கிடைக்குமோ, எங்கெல்லாம் ஈஸியா அக்சசபிளா இருக்குமோ அந்த இடமா பார்த்து வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து குடியிருக்கிறாங்க. அப்படிதான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ வந்து ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பழங்காலத்துல வீடு வந்து மணல், மட்டு, சரியா, மணலால வந்து செவரு வந்து கட்டி இருந்திருப்பாங்க. அது மாதிரி கூரை வந்து போட்டிருப்பாங்க. கூரை வந்து இந்த பனை ஓலையில இந்த மாதிரியான இதுல வந்து கூரை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து வீடுகள் வந்து முன்னாடி வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ குடியிருப்பவனுடைய அந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து காம்பேக்டா குறுகிய நிலையில ஒன்று இருக்குது, இல்லை டிஸ்பர்ஸ்டு ஒரு மாதிரி பறந்த ஒரு மாதிரி சிதறடிச்ச, டிஸ்பர்ஸ்னா சிதறி போய் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையா இருக்குது. காம்பேக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய வீடு வந்து ஒடுக்கி இந்த மாதிரி நிறைய வீடு வந்து இருக்கிறது காம்பேக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து நிறைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால, நிறைய ரிசோர்ஸ் இருக்கிறதுனால, அங்க வந்து நிறைய மக்கள் இருக்கிறதுனால ஒட்டி அடுத்தடுத்த வீடு அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து கிராமப்புறங்கள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு நிலம் வச்சிருப்பாங்க, அதை சுத்தி வயல்வெளி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது நிலம் வச்சிருப்பாங்க, கொல்லை வச்சிருப்பாங்க, இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அப்படி டிஸ்பர்ஸ்டா செதறி இருக்கும். அதை வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. சுருங்கி ஒட்டி இருக்கிறத காம்பேக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வந்து ஒட்டி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தள்ளி இருக்கும். சரியா? ஸோ அப்ப இது வந்து எக்ஸாம்பிளா வந்து நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ ஒட்டி இருக்கிற இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்தர்ன் பிளைன்ஸ், ஸோ வடக்கு சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோஸ்டல் ரீஜன்ல இந்த மாதிரி ஒட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளைன்ஸ்னா சமவெளிகள். ஏன் இந்த ரெண்டு ரீஜன்ல ரொம்ப காம்பேக்டா வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஒட்டி நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, வடக்கு சமவெளிகளா இருந்தாலும் சரி, இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை சமவெளிகளா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு ரீஜன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வளமான மண்ணா இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மண்ணா இருக்கும். சரி, அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மண்ணா இருக்கும். அதே மாதிரி கோஸ்டல் ரீஜன் வரப்போகும்போது நமக்கு வந்து மீன்பிடி தொழிலுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும், அக்ரிகல்ச்சரும் நம்ம வந்து பண்ண முடியும். அப்படின்ற போது இங்க வந்து தொழில் ரீதியா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு இந்த ரீஜன்ல அதிகமான மக்கள் வந்து குடிபெயர்றதுனால குறுகிய ஒரு இடத்துல நிறைய வீடுகள் வந்து கட்டுற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு. சரியா? ஸோ அதை வந்து காம்பேக்ட் அண்ட் டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்ஸ். சரி, இப்போ இன்னும் ரெண்டு வகையா பார்க்கும்போது ரூரல் அண்ட் அர்பன்னு பிரிக்கிறோம். ஸோ கிராமப்புறம், நகர்ப்புறம் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம், ரூரல் அண்டு அர்பன் சொல்லிட்டு. ஸோ ரூரல்னு வரும்போது நம்ம வில்லேஜஸ் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ ரூரல் அப்படின்னு வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து எப்படி இருக்கும், நீர்நிலைகளை பேஸ் பண்ணி அங்க கிடைக்கக்கூடிய தண்ணீர் வசதி, அங்க இருக்கக்கூடிய ஃபெர்டைல் லேண்டு. ஸோ அங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் மேஜரா, அதாவது வில்லேஜஸ்ல அக்ரிகல்ச்சர் தான் வந்து மேஜரான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க வந்து வளமான மண் வந்து எனக்கு இருக்கணும். அப்பதான் நான் வந்து அங்க வந்து வீடு கட்டிட்டு இல்லை அங்க தங்குறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி எனக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே அவைலபிளா இருக்கணும். வுட்டோ, ஸ்டோனோ, கிளே, இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ரூரல் ஏரியால வந்து குடிபெயர்றோம். ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ இதெல்லாம் வந்து காரணிகளாக வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் ஆஃப் டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபி அப்படின்னா அதனுடைய அந்த லேண்ட் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா, மவுண்டெயினா இல்லை பிளெயின் ரீஜனா இல்லை பிளாட்டோ ரீஜியனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் சர்ஃபேஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, நிலத்தினுடைய தோற்றம். ஸோ அது எதை பேஸ் பண்ணி இருக்குது, அந்த டோப்போகிராஃபியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடிபெயர்றோம். இப்போ வந்து ஒரு மலை பிரதேசமா இருந்துச்சுன்னா நம்ம மலை பிரதேசங்கள் அதிகமா வந்து விரும்ப மாட்டோம்.
ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சமவெளியை தான் விரும்புவோம். ஸோ அப்போ சமவெளியாக இருந்துச்சுன்னா அதிகமான மக்கள் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி இந்த இடத்துல நிறைய வீடுகள் வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி வெதர் கண்டிஷன் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலோ இல்லை ரொம்ப அதாவது டெசர்ட் மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்தாலோ இல்லை ஜில்லுன்னு இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எப்போவுமே ரொம்ப ஜில்லுன்னே இருக்கும் அப்படின்ற மாதிரி ரீஜனும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மண் வளங்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீர்நிலைகளும் எனக்கு வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருக்கணும். அது மாதிரி எனக்கு தேவையான எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ஸோ நல்ல வேலை வாய்ப்பு வந்து இருக்கணும். அது மாதிரி சோசியல் ஆர்கனைசேஷன், சமூக அமைப்புகள், ஸோ அங்கே மக்கள் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்து பழகக்கூடிய மக்களாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரியான சோஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சமூகத்தில் தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கணுமோ, ஹெல்த், எஜுகேஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து மக்கள் வந்து ஈஸியாக வந்து தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூரல் செட்டில்மெண்ட்ல சில பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஜென்ரலா பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க போகும்போது காம்பேக்டா இருக்குது, இன்னொன்று டிஸ்போஸ்டா இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூரல் அண்ட் அர்பன்னு பார்த்தோம். அந்த ரூரல்ல சில பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ அந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லீனியர் அப்படின்னா நேராக இருக்கிறது. ஸோ நேராக எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோடு இருக்குதுன்னா அந்த ரோட்டுக்கு அலாங் சைட்ல இந்த மாதிரி வீடு வந்து கட்டி ஸோ இந்த மாதிரி ரோட்டுக்கு லீனியரா இருக்கிறது. இல்ல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னா அந்த ரயில்வே ட்ராக் எந்த திசையில இருக்குதோ அந்த மாதிரி அந்த திசையில ஒரு இந்த மாதிரி லீனியரா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கட்டுறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா லீனியர் பேட்டர்ன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோட்டை ஒட்டியே வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோட்டை ஒட்டியே வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து லீனியர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இங்கிட்டும் ரோடு போகுது, இந்த ரோட்டை ஒட்டியே வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நீர்நிலை இருந்துச்சுன்னா நீர்நிலையை ஒட்டி இந்த மாதிரி வந்து கட்டுறது தான் வந்து லீனியர் பேட்டர்ன். ரெண்டாவது ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ரெக்டாங்குலர் பேட்டர்ன்றது லீனியர் பேட்டர்ன் மாதிரி தான். அது வந்து இப்படி வீடு இருக்குதுன்னா, ஸோ இந்த லைன் ஃபுல்லா வீடு இருக்கும், அது மாதிரி இந்த லைன் ஃபுல்லா வீடு இருக்கும், அது மாதிரி இந்த லைன் ஃபுல்லா வீடு இருக்கும், இந்த லைன் ஃபுல்லா வீடு இருக்கும். ஸோ அது மேல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல நமக்கு தெரியும். அது வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். சர்க்குலர் பேட்டர்ன்னா இங்க இருக்குது இல்லையா, ஸோ ஒரு சென்டர்ல ஒரு நீர்நிலையோ இல்லை ஏதோ ஒரு வர்ஷிப் பண்ற பிளேஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அதை சுத்தி இந்த மாதிரி ஒரு சர்க்குலரா கட்டுறது தான் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டார் லைக் பேட்டர்ன் அப்படின்னா அந்த இது வந்து லுக் வந்து கடைசியில பினிஷிங் ஆகும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு ஸ்டார் ஷேப்ல வந்து இருக்கிறதா வந்து ஸ்டார் லைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேட்டர்ன் அப்படின்றது அந்த இதை பொறுத்து தான், அந்த நேமை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறது தான், சரியா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு ட்ரையான ரீஜியன்ல, ஆரிட் ரீஜன்னா ரொம்ப ஒரு வறண்ட ஒரு இடத்துல ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணோம், குடியேறோம் அப்படின்னா அதை வந்து வெட் பாயிண்ட் சொல்லுவோம். ஏன்னா வறண்ட ஒரு பூமியில வந்துட்டு நம்மளால பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது. ஸோ நமக்கு தண்ணீர் தேவைகள் வந்துட்டு அதிகமா இருக்கும். அப்படின்ற போது நம்ம நீர்நிலைகளுக்கு பக்கமா நம்ம வந்து தங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான தண்ணியை அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து வெட் பாயிண்ட், நீர்நிலை குடியிருப்புகள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட்னா ரொம்ப வந்து குளிர்ந்த ஒரு பிரதேசத்துல, குளுமையான ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு ட்ரையா ஒரு இதமான ஒரு இடத்துல நம்ம வந்து தங்குறோம் அப்படின்னா அது வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸசிவ் டேம்ப்னஸ்னா ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடிய ஒரு ரீஜன், அதாவது இப்ப தண்ணீரும் மணலும் கலக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சொதன்னு இருக்கக்கூடியது சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்டணும்னா அப்படியே சரிஞ்சு உள்ள போயிடும் வீடு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல, இந்த கோஸ்டல் பிளைன்ஸ்ல, இந்த மாதிரியான ரீஜன்ல என்ன பண்றோம், ஒரு ட்ரையான ஒரு இடங்களை பார்த்து, ரொம்ப சொதன்னு இல்லாம ட்ரையான ஒரு இடத்துல பார்த்து நம்ம வந்து தங்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அர்பன் செட்டில்மெண்ட். ஸோ அர்பன் செட்டில்மெண்ட் வரும்போது நம்ம டவுனு, சிட்டிஸ் இந்த மாதிரி சொல்றோம். அந்த மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. ஸோ நகர்ப்புறத்துல குடியேறோம்னா அதை வந்து நகர்ப்புற குடியிருப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அர்பன் செட்டில்மெண்ட் எப்படி ஒரு இதை வந்து ரூரல் அர்பன் சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான். ஒன்று வந்து பாப்புலேஷன், அந்த மக்கள் தொகையினுடைய அளவை பொறுத்து, சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது, ஆக்குபேஷன் தொழில்னு வரும்போது
அக்ரிகல்ச்சர் விவசாய தொழில் ஒன்று இருக்கும் சரியா. இது வந்து பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், விவசாயம் பார்க்கறது. ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஸோ தொழிற்சாலைகளில் வந்து வேலை பார்க்கக்கூடியது, இது செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். மூணாவது வந்து சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். சர்வீஸ் செக்டார் வந்து டெர்ஷியரி அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் செக்டார் அப்படின்னு வரப்போகும்போது இப்போ ஐடி, பேங்க்கு, ஹெல்த், இந்த மாதிரி எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டாருக்குள்ள வரும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இது எவ்வளோ மக்கள் இந்த தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க, எவ்வளோ மக்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் சர்வீஸ் செக்டரில் இருக்கிறாங்கன்றத இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறோம். அதாவது அதிகப்படியான விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து கிராமப்புறம், ரூரல் அப்படின்னு சொல்றோம். அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நகர்ப்புறம், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர் இருந்துச்சுன்னா நம்ம நகர்ப்புறம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பேஸ் பண்ணி, இப்போ கிராமப்புறம் வில்லேஜ் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கும், பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய சிட்டி அப்படின்னா முனிசிபல் இருக்கும், முனிசிபல் கார்பரேஷன் இருக்கும். ஸோ அந்த நிர்வாகத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து அர்பனா ரூரலா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த அர்பன் ஏரியாஸை டிஃப்ரெண்ட் இதாக வந்து கிளாஸிஃபை பண்றோம். இது ரொம்ப முக்கியமானது. உங்க பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்லையும் இருக்கும், அதுலேயும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டவுன்னா என்னன்னா, ஜென்ரலா ஒரு நகர்ப்புறத்தை நம்ம டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டவுன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 பீப்புள், அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கிறாங்க. 5000 பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரீஜனை அர்பன்னு பிரிக்கணும்னாலே இதெல்லாம் வந்து இருக்கணும். அதாவது மக்கள் தொகை வந்து 5000க்கு மேலே இருக்கணும். அதிகமான மக்கள் 50%க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கணும். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் வந்து இந்த முனிசிபல், இந்த டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் இது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம டவுனா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ 5000 மக்களுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து டவுன், அந்த இடத்த வந்து டவுன் அப்படின்னு சொல்றோம். சிட்டி அப்படின்றத வந்துட்டு மாநகரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து மோர் தென் 1 lakh, 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அதை வந்து சிட்டி அப்படின்னு சொல்றோம். 10 மில்லியன், அதாவது 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மெகா சிட்டி, மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் வந்து மெகலோபோலிஸ், ஸோ மீப்பெரு நகர் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. மெகலோபோலிஸ் அப்படின்னா ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 or more large cities. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த சிட்டி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி 2-3 சிட்டி சேர்ந்து மெர்ஜ் ஆகிற காம்பினேஷன் தான் வந்து மெகலோபோலிஸ்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 10 மில்லியனுக்கும் மேல இருக்கும். ஸோ இதுவும் வந்து, அதாவது ஒரு மெகா சிட்டின்றது 10 மில்லியனுக்கு மேல இருக்குறது. இந்த மாதிரி 2-3 மெகா சிட்டி சேர்ந்ததை தான் என்னன்னு சொல்றாங்க, மெகலோபோலிஸ்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து ஒரு இது மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க, வென் டயக்ராம் மாதிரி. ஃபர்ஸ்ட் டவுன் இருக்குது, ஸோ அந்த டவுனை விட பெருசு சிட்டி, அதை விட பெருசு மெகா சிட்டி, அதை விட பெருசு மெகலோபோலிஸ் அப்படின்றத இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இன்னும் முடியல இந்த சர்க்கிள். இன்னும் இதை விட பெருசு வந்து பாத்தீங்கன்னா கானர்பேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கானர்பேஷனுக்குள்ள நிறைய டவுன் இருக்கும், பெரிய பெரிய டவுன் இருக்கும், சிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தது தான் என்ன சொல்றோம், கானர்பேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இணைந்த நகரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2-3 நகரங்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதா வந்து கானர்பேஷன் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ அப்ப இதுக்கு மெகலோபோலிஸ்க்கும் பெருசா ஒன்று கானர்பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சேட்டிலைட் டவுன்னு இருக்குது. சேட்டிலைட் டவுன் அப்படின்னா இப்போ டெல்லி மாதிரியோ இல்லை மும்பை மாதிரியோ இல்லை சென்னை மாதிரியோ பெரிய ஒரு நகரங்கள் இருக்குது. அப்ப அங்க அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அப்ப சென்னைக்குள்ள வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள வந்து வந்துடுறாங்க. ஸோ அப்ப சென்னைன்றது இவ்வளோ ரீஜன் தான். ஸோ இந்த ரீஜனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை தான் தாங்கும், இதுக்கு மேல வந்து தாங்காது அப்படின்ற போது அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, இதை வந்து டேக்கிள் பண்றதுக்கு சென்னையை சுத்தி என்ன பண்றாங்க, இங்க சென்னையை சுத்தி உள்ள ரீஜனை வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ அப்ப எல்லா மக்களும் என்ன பண்ணலாம், இப்ப சென்னைக்குள்ளதான் வரணும் அப்படின்னு இல்லாம சென்னையை சுத்தி இந்த டெவலப் ஆன ரீஜன்ல இங்கேயுமே வந்து என்ன பண்ணலாம், இங்கேயுமே குடியிருந்து இங்கேயுமே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு போது ஸோ இங்கேயே வந்து இருந்துடலாம். ஸோ இந்த வெளியில அவுட் சைடா ஒரு டெவலப் ஆயிட்டு வருது இல்லையா ஏரியா, இதை தான் வந்து சேட்டிலைட் டவுன், துணை நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நகரத்துக்கு ஒரு துணையா வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து துணை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பெருங்குடி இந்த மாதிரியான ஏரியாலாம், அதாவது அவுட்ரு ஏரியாலாம் வந்து இருக்குது இல்லையா, ஸோ நிறைய கார் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸை நம்ம வந்து சேட்டிலைட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு வரது தான்
ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது. ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சிங்கரச்சனை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொண்டு வராங்களே ஸ்கீம்ஸு. ஸோ அப்போ இந்தியாவில் என்னென்னலாம் ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை சிட்டிஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 மேஜர் சிட்டிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் இதெல்லாம் இப்போ ஸ்மார்ட் சிட்டியா இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ரூரலுக்கும் அர்பனுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாவில் நம்மளோட சொன்ன மாதிரி பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம் வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க. அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ரூரலில் வந்து ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட்னா ரொம்ப வந்து மக்கள் அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கே வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட், மக்கள் அடர்த்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரூரல் ஏரியாவில் நம்ம வந்து வில்லேஜஸ் அண்ட் ஹேம்லெட்னு சொல்லுவோம். அதாவது வில்லேஜஸ்னா கிராமம்னு சொல்லுவோம், ஹேம்லெட்னா குக்கிராமம், அதாவது சிறு கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஹேம்லெட்னு சொல்லுவாங்க. அர்பன் வந்து சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், ஸோ நகரம் பெருநகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து அர்பன் ஏரியா. ஸோ ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லைஃபாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிம்மதியான ஒரு லைஃபாக இருக்கும். அர்பனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போகக்கூடிய ஒரு லைஃபாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம், அவன் பாட்டுக்கு இடிச்சிட்டு போவான், திரும்பி பார்க்கறது கூட நேரம் இருக்காத மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வந்து அர்பன் ஏரியா, அர்பன் லைஃப் அப்படின்றது. ஸோ இதில் வந்து இடையில இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ உலக சுகாதார நிறுவனம், ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிட்டி அப்படின்னா அந்த சிட்டியில என்னெல்லாம் இருக்கணும், ஒரு ஹெல்த்தி சிட்டியில என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஒரு தூய்மையான, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து இருக்கணும். அதாவது ரொம்ப மாசுபாடு இல்லாம அந்த மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தினுடைய ஒரு அடிப்படை வசதிகள் வந்து இருக்கணும், பேசிக் நீட்ஸ் அப்படின்றது. ஸோ அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யற மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த முனிசிபல் கவர்மெண்ட், இந்த மாதிரியான லோக்கல் கவர்மெண்ட், ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி, அதாவது மக்களுடைய பங்களிப்பு, அதனுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹெல்த் சர்வீஸ், அதாவது நமக்கு தேவையான அந்த ஹெல்த் சர்வீஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, WHO வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சிட்டியை பற்றியோ, ஒரு அர்பன் ரீஜனை பற்றியோ வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸை நீங்கள் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணி எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஸோ ஒரு ஹெல்த்தி சிட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4 இதுதான் வந்து WHO வந்து ஹெல்த்தி சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். இல்லைனா ஒரு சிட்டியை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி இதை வந்து ஹெல்த்தி சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, இல்லை நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸை இப்படிலாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய சஜஷனை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய சஜஷனை வந்து எடுத்து உரைக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த டவுனு, சிட்டி, மெகா சிட்டி, மெகலோபோலிஸ், கனார்பேஷன், சேட்டலைட் டவுன், ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. ஸோ இதோட இந்த புக்கு முடியுது. ஸோ ஜியாகிரஃபியில் டேர்ம் 1 நம்ம வந்து 3 வீடியோவை நம்ம வந்து பார்த்துருக்கோம், சரியா. ஸோ 3 பார்ட்டை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதில் 3 சாப்டர் இருக்குது, எல்லாமே பெரிய சாப்டர், ரொம்ப டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தோஸ் அகாடமி.